வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து பார்சல் போட்டு விட்ருக்காரு. சாம்சங் இன்வெர்டர் PCB தான். ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எரர் வருது கொஞ்சம் நேரம் கம்ப்ரஸர் ஓடுது, அப்புறம் ஆஃப் ஆகிடுது, அதுக்கப்புறம் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்லியிருந்தார். பாருங்கள், இதான் அந்த அவுடோர் PCB எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் சாம்சங்கில். இது பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம நார்மலாக இன்வெர்டர் PCBயில் அவுடோரில் பார்த்திங்கன்னா 3 சென்சார் இருக்கும். டிஸ்சார்ஜ் சென்சாரு 2 சென்சார், கண்டென்சர் இன்னு கண்டென்சர் அவுட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஏரியா டெம்பரேச்சர் சென்சார் 2 இருக்கும். இதில் ஒரே ஒரு சென்சார் தான். இது பாருங்கள், இந்த ஒரே ஒரு சென்சார் மட்டும்தான். இதில் OLP ஓவர்லோட் ப்ரொடக்டர்னு ஒரே ஒரு சென்சார் மட்டும் தான் போட்டிருக்காங்க. OLPன்னு போட்டிருக்கோம், ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து மெட்டாலிக் சென்சார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது டைரெக்டாக கம்ப்ரஸர்லேயே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவராக ஹீட் ஆனிச்சுன்னா இது வந்து இது பண்ணும். இந்த ஒரே ஒரு சென்சார் தான் இது, மற்ற சென்சார்ஸ் எதுவுமே கிடையாது. இது பாருங்கள், ஃபேன் மோட்டர் ஜாக்கு. இது வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக ஜிக்குன்னு சொல்லுவாங்க. ஜிக்கு, இது ஃபியூச்சர் ஜிக்கு. மற்றபடி கேபிள் எல்லாமே நம்ம நார்மல் இன்வெர்டர் ஏசிக்குள்ள மாதிரி தான் மிச்சம் எல்லாமே கேபிள் எல்லாமே கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போர்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெரிய போர்டாக கொடுத்துருப்பாங்க, இது கொஞ்சம் சின்ன போர்டாக கொடுத்துருக்காங்க. ரியாக்டர் கிடையாது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கனெக்ட் பண்ணுவோம்ல, ரியாக்டர்னு சொல்லிட்டு ஒன்று கனெக்ட் பண்ணுவோம். இது கெப்பாசிட்டி கம்மிங்கிறதுனால கொடுக்கல போல். 1 டன் யூனிட்டுக்குள்ளது. ஒரு போர்டு ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணுறாங்க. இப்போ அவுடோர் போர்டுக்கு சப்ளை கொடுத்து தனித்தனியாக செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இன்டோர் போர்டு அவுடோர் போர்டையும் இப்போ அவுடோர் போர்டுக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணுறேன். பாருங்கள், அவுடோர் போர்டுக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணிட்டேன். சப்ளை கொடுத்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதோட இது பார்த்திங்கன்னா பவர் லைட்டு, அந்த LED லைட் வந்து ரொம்ப அடியில் கீழே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சைடில் வச்சுருக்காங்க, ஹீட் சிங்க் அடியில். ரெட் கலர் லைட்டு மட்டும் எரியுது. ஆக்சுவலாக என்னென்னா இன்டோர் போர்டு கம்யூனிகேஷன் எதுவுமே கனெக்ட் பண்ணல, அதனால் ரெட் கலர் லைட் மட்டும்தான் எரியுது. இப்போ இன்டோர் போர்டையும் தனியாக நான் ஆன் பண்ணி செக் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். பவர் சப்ளைலாம் வருது பாருங்கள். இதில் எந்த ஒரு லைனுமே வரல இது வரைக்கும், கம்யூனிகேஷன் லைனில். ஆனால் இந்த சுவிட்சு ஒர்க் ஆகலை. ரிமோட்டில் இப்போ ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரிமோட்டில் ஒர்க் ஆகுது. இப்போ வாங்க இதில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இன்டோர் அவுட்டோர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஃபேன் மோட்டர் நல்லா ஓடுது. அவுட்புட் சப்ளை வருது. ஆனால் அது ஆக்சுவலாக அவுட்புட்டுக்கு ஃபுல் சப்ளை வர்ற மாதிரி காட்டுது. கம்யூனிகேஷன் தெரியல, விட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேன் மோட்டர் எல்லாமே ஓடுது. இப்போ அவுட்டோர் இன்டோர் போர்டு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவுட்டோர் போர்டு இன்டோர் போர்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக கம்ப்ரஸரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கம்யூனிகேஷன் ஒயர் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல, அதனால் அந்த இது நியூட்ரல் லைன் வந்து இந்த பின்னில் கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபேஸையும் நியூட்ரலையும் டைரெக்டாக அதுலேயே இன்செர்ட் பண்ணிட்டேன் கனெக்டரில். இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அவுடோருக்கு பவர் சப்ளை வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ரெட் கலர் ஸ்டெடியாகவும் அதில் உள்ள க்ரீன் கலர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எரிஞ்சதுன்னா நார்மல் ஆப்ரேஷன். அது நான் எரர் கோடு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நார்மல் ஆப்ரேஷன்னு, எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னு இண்டிகேஷன். அது இப்போ ஆன் ஆகிருக்கு பாருங்கள். இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது. கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக லோடு எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுது சம்டைம்ஸு. சில டைம் நல்லா ஓடுது, சில டைம் வந்து ஆஃப் ஆகிடுது. நான் இப்போ தான் 2-3 தடவை போட்டு ஆஃப் பண்ணி செக் பண்ணேன். சம்டைம்ஸ் லோடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது, லோடு எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுது. ஆனால் எரர் எதுவுமே வரலை, எல்லாமே நார்மல் இண்டிகேஷன் தான் காட்டுது. பாருங்கள் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ நான் லோ ஸ்பீடில் தான் ஓடுது, ஹை ஸ்பீடு இன்னும் எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன் சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்லாம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. நீங்கள் பாருங்கள், கம்யூனிகேஷன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் ரிலேன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ரிலே. இது 12 வோல்ட்டு சாலிட் ஸ்டேட் ரிலேன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த ரிலே ரொம்ப சின்னோண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ரிலே. இது ரொம்ப பல்ஸில் ஒர்க் ஆகிற ரிலே. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட ஏசி லைன் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து கம்யூனிகேஷன் லைன் கொடுத்துருக்காங்க. அதோட இன்னும் வந்து லைன் இருக்குது, லைன்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிகேஷன் லைன்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கம்யூனிகேஷன் லைன். இது இந்த ஆப்டோ கப்ளர் இந்த இதெல்லாம் போட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் கம்யூனிகேஷன் லைனு. அது பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். 12 வோல்ட்டு பவர் சப்ளை இன்டோர்லேருந்து வந்தோடனே ஆக்டிவேட் ஆகிட்டு கம்யூனிகேஷனும் ஒர்க் ஆகும், அதுலேருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டைக்கினில் பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். டைக்கினில் ஆன் பண்ண உடனே டக்குன்னு கிளிக்குன்னு ஒரு அவுட்புட் கொடுக்கும் ரிலே. அவுட்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆகிடும். ஆனால் அவுட்டோர் ஆன் ஆனதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதை நான் இப்போ இந்த ரிலே மாற்றிருக்கேன். ரிலே மாற்றிட்டு சால்ட்ரிங் பண்ணும்போது என்னாச்சுன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால ரெண்டுமே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஷார்ட் இல்லாமல் கிளியராக கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அதனால் இது வைக்கும்போது சால்ட்ரிங் வைக்கும்போது ஃபுல்லாக எல்லாம் ஒட்டிடுச்சு. ஏன்னா இப்போ இதோட ஷார்ட்டோடய ஆன் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே ஆன் ஆகாது. ஏன்னா அவுட்புட்டு 12 வோல்ட்டு வந்து ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் ஆன் ஆகாமல் கூட இருக்கும் சில டைமு. சில டைம் ஷார்ட்லேயே ஒர்க் ஆகும், வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அந்த ரிலே ஒழுங்காக தான் ஒர்க் ஆனிச்சு பழைய ரிலே. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அது மால் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் மாற்றிட்டேன். ஏன்னா மால் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால கூட வந்து கம்ப்ரஸர் ஃபுல் லோடு எடுக்காமல் கூட இதாகும். ஏன்னா நான் செக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவுட்புட் கட்டாகி டக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, அதாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சில டைம் வந்து கட் ஆகிடுது. அது லைன் கட் ஆகி வர்ற மாதிரி எனக்கு செக் பண்ணேன். அதனால தான் அந்த ரிலேவை நான் மாற்றிட்டேன். ஏன்னா மற்றபடி எல்லாமே நார்மல் ஆப்ரேஷன் தான், கம்யூனிகேஷனில் தான் சில பிரச்சனைகள் இருந்து செக் பண்ணும்போது. அதனால தான் அந்த ரிலேவை மாற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் ஆப்ரேஷன் தான். ரெட் லைட் எதுவும் க்ரீன் லைட்டும் இதாக பிளிங்க் ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ கம்யூனிகேஷன் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ கம்யூனிகேஷன் செக் பண்ணும்போது எப்படி வருது பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், டக்குன்னு. முன்னாடி இந்த மாதிரி சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வராமல் இருந்தது. அதனால தான் அதை மாற்றி விட்டேன். ஏன்னா ரிலே வந்து தானாகவே ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுனால, மால் ஃபங்க்ஷன் ஆனிச்சதுனால இந்த மாதிரி எரர் வரும். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது கம்யூனிகேஷன் லைனு. இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு லோடு ஃபுல்லாக கம்ப்ரஸர் இது போட்டு லோடு எடுக்குதான்னு மீட்ரு போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு, 0.48 ஆம்ஸ் எடுக்குது. ஏன்னா இது ஐடியலில் ஓடுறதுனால அவ்வளோதான் எடுக்கும். இது வந்து இப்போ 0.5 இப்போ 6, 7 அப்படின்னு லோட் ஆகுது பாருங்கள். இப்போ 0.60 ஆம்ஸ் எடுக்குது. இப்போ நல்லா லோட் ஆகுது கம்ப்ரஸரு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷம் ஓட்டி பார்த்தேன், நல்லா பர்ஃபெக்டாக ஓடுது. இப்போ எந்த ஒரு எரரும் இல்லை. அந்த ரிலே மால் ஃபங்க்ஷன் பண்ணதுனால தான் இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ஓடுது, ஃபுல்லாக லோடாகி ஓடுது. பாருங்கள், இப்போ 0.67 எடுக்குது. இன்னும் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது லோடு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.